நிறைய பேர் பாக்குறேன், நானும் மோட்டிவேஷன் வீடியோலாம் பாக்குறேன். நீங்க ஜெயிக்க முடியும், நீங்க ஜெயிச்சிடலாம், ஜெயிச்சிருங்க. நீங்க ஜெயிக்கிறதுன்றது இன்னொரு தோக்கடிக்கிறதுடா. எதுக்கு ஜெயிக்கிற? ஜெயிக்கணுன்ற அவசியமே இல்லை, வாழ்ந்துரு. நண்பர்களே, இன்னிலேருந்து நம்ம சேனலில் புது செக்மெண்ட் வாழ்க்கையே வாழத்தானே. அதில் கடந்து போகிறது தானே வாழ்க்கை. வாழ்க்கையே வாழத்தானே இன்னைக்கு லவ் பற்றி பேச போகிறோம். ஸோ அதாவது கிவிங் லவ் அட்வைஸ் இஸ் மோர் டஃபர் தென் பீயிங் எ பாய் பெஸ்டி. ஐ ஓன்ட் சே லவ்வர். ஏன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு அண்ட் அட் த சேம் டைம் ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு லவராக இருக்கிறது, ஒரு லவராக இருக்கிறதே கஷ்டம்தான். நான் சொல்லுறத நல்லா கேட்டுக்க. செத்தாலும் அந்த இரும்பை, அந்த பொருளை நீ தொட்டுறாத, தொடவே கூடாது. என்ன, அது சாபம் பிடிச்சதில்ல, அது ஒரு நேசப்பி, தொட்ட பிறவை. ஸோ இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஒரு கஷ்டத்தை உன்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னா மட்டும் இந்த வீடியோவை பார்த்து ஒரு லவர் ஆகிக்கோ. இல்லைனா தயவு செஞ்சு பார்க்காத, அப்படி இதுலேருந்து வெளியில் போயிரு. பிகாஸ் லவ் இஸ் அ கமிட்மெண்ட். எல்லாரும் நான் லவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சண்டே போட்டு ஓடி போகிறது, அதெல்லாம் கரெக்டு கிடையாது. லவ்னா இட்ஸ் அ கமிட்மெண்ட். அதுக்கு முழுக்க நிற்க முடியும் தெரிஞ்சால் லவ் பண்ண, இல்லாட்டி தொடாத, அவ்வளோதான். என்னடி தங்கம், லவ் அட்வைஸ் கேட்க வந்தீங்களா? ஆல்ரெடி நம்ம வாழ்க்கையில் நிறைய மூட்டை இருக்குது, நிறைய பாறையை தள்ள வேண்டியது இருக்குது. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு மூட்டை இன்னொரு பாறையும் சேர்த்து தள்ளுறேன்னு சொல்லியிருக்க. ஸோ வேணுமா வேணாமாங்கிறத யோசிச்சு முடிவெடுத்து ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராச். அதாவது ஒரு பொண்ணை நீ ஃபஸ்ட் டைம் பார்க்குற, இல்லை அந்த பொண்ணு உனக்கு தெரிஞ்ச பொண்ணு, நான் எப்படி அந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எப்படி ஆரம்பிக்கிறது. ஸோ ஐ வில் டெல் யூ ஃப்ரம் த ஸ்க்ராச். ஒரு பொண்ணை பார்க்குற அப்படின்னா, இஃப் யூ லைக் தட் கேர்ள், போய் பேசுகிற. அவ்வளோதான். உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக நீ போய் பேசிடு. ஆப்ஷனலாக மைண்டில் எதையுமே வச்சுக்காத. அந்த பொண்ணு நீ பார்க்குற, அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கோ டாக் டு தட் கேர்ள் இஸ் யோர்ஸ். இஃப் யூ வாண்ட் டு கோ டு மதுரை, ஜஸ்ட் கோ டு மதுரை, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க சொல்லலாம். ஸோ வாட் எவர், இது எல்லாருடைய லைஃப்லையும் கூட இருக்கிறவங்க இந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சி வச்சுப்பாங்க. நீ போய் பேசுறா, என்ன நடக்கிற போகுது பெருசா, ஒன்றும் பிடிச்சிருக்குன்னு சொல்லவா, இல்லாட்டி பிடிக்கலன்னு சொல்ல போற, வேற என்ன நடக்க போகுது. ஈவன் ஒரு பொண்ணா இருந்தாலும் அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டோ இதான் சொல்ல, நீ போய் பேசு, வாட் ஹீ கேன் டூ அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பெரிய தப்பு. அப்படி சொன்னீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. பட் ஐ அக்செப்ட் இட். அது ஒரு வகையில் ஒரு 30% அது ஒரு மாதிரி ஒரு சரியான விஷயம் தான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உனக்கு பிடிச்சிருக்க பொண்ணு உன்னுடைய கிளாஸ்மேட்டோ, இல்லை காலேஜ் மேட்டோ, இல்லை உன்னோட கொலீகோ. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் திஸ் ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். பட் இதை நீ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பண்ணனா அது உனக்கு பேக் ஃபயர் வரும். இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு பொண்ணு உன்னுடைய கிளாஸ்மேட், இல்லைனா உன்னுடைய காலேஜ் மேட், ஏதோ ஒரு மேட், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு உனக்கு தெரியும். சப்போஸ் நீ பேசலைன்னா கூட நம்ம கிளாஸ் பையன், இல்லை இது அப்படின்னு சொல்லி தெரியும்ல. ஸோ அதனால் நீ போய் பேசும்போது ஷி ஓன்ட் திங்க் இட் அஸ் ராங். ஸோ பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு கூட பேசணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பேசுவாங்க, இல்லைனா பேச மாட்டாங்க. அதுலேயே உனக்கு தெரிஞ்சிடும், ஓகேவா? அதுக்கப்புறம் நீ கேப் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது அவன் சொன்ன ஐடியா இதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீ போய் பேசுகிற அப்படிங்கிறது இதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பட் சேம் ஃபார்ம்லாம் கொண்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்டயோ, இல்லை ரோட்டில் போகிற ஒரு பொண்ணுக்கிட்டயோ நீ யூஸ் பண்ண அப்படின்னா, அதாவது இவங்க பேசலாம் கேட்டு ஒரு பொண்ணு பார்த்து நல்லா இருக்கு, போய் பேசுகிறேன்னு சொல்லி நீ போய் பேசுனா, இட் இஸ் த மோஸ்ட் ஆக்வர்ட் மூமெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, இல்லை அந்த பொண்ணுக்கு. யாரா இவன் இப்படி ஸோ அது என்ன ஃபீல் ஆகும்னா, இப்படி தான் இவன் எல்லா பொண்ணுங்கிட்டையும் போய் பேசிக்கிட்டு இருப்பாங்கிற ஒரு ஃபீல் வரும். அதை பற்றி நினைக்க தேவையில்ல, பட் இருந்தாலும் சொல்கிறேன். பட் அதுக்கெலாம் முன்னாடி அந்த பொண்ணு ஒன்று ஒரு பெர்வெக்டாக நினச்சிடக்கூடாது. ஸோ அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. போர்க்கி பேடா, போர்க்கிடா, நீ என்ன பண்ணிட்ட நீ? ஸோ அப்போ ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, இல்லை ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட நான் எப்படி பேசுகிறேன்னு சொன்னீங்கன்னா சொல்கிறேன், ஐ எம் கம்மிங் டு தட். பட் பிஃபோர் தட் தெளிவாக வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க சொன்னான்னா அவன் எங்கே சொல்கிறான், இடம் பொருள் ஏவல் பார்த்து வேலை செய்யுங்க. இஃப் ஷீ இஸ் யுவர் ஒரு வகையில் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா போய் பேசுங்க, தப்பு கிடையாது. யாருனே தெரியாத பொண்ணு அப்படின்னா அப்போ போய் பேசுகிறதுங்கிறது அது அநாகரிகம், அது பண்ணக்கூடாது. ஸோ சப்போஸ் ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட எப்படி பேசுகிறது,
சொல்லித்தரேன். I don't know what the motherfucker is talking about because இவனுக்கு வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பும் இருந்ததில்லை அவனுடைய 20 வருஷத்தில். ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு அவனுக்குமே தெரியாது. ஆனால் அவன் வந்து ஒரு வீடியோ போடுறான் லவ் அட்வைஸ் பற்றி, அதையும் கேட்க வந்திருக்கீங்க. அது பிரச்சனை கிடையாது. வந்தோமா, வீடியோ பார்த்தோமா, சிரித்தோமா போனோமான்னு இருக்கணும். இதை பார்த்துட்டு இதை வந்து நான் அப்ளை பண்ணுறேன் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹவு டு டாக் டு எ ஸ்ட்ரேஞ்சர். ஸோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட எப்படி பேசுறது சொன்னல, அப்புறம் எதுக்குங்க நான் போற வர இடத்துல எல்லாம் வந்து நிக்கிறீங்க? இதோ பேசணும்னு சொன்னியாமே, பேசு. பேசு. அது வந்துங்க பேச வர பேசுங்க. அது எப்படி சொல்றதுன்னு சொல்லுங்க. அட இருங்க சும்மா. ஸோ மெயின் திங், ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய டீசென்சி லெவல் அண்ட் உங்களுடைய டீசென்ட்டை வந்து விட்டுறவே கூடாது. எக்காரணத்தை கொண்டும் இதை வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி அவங்கள பார்க்க நாளைக்கு பார்க்கவா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தரத்தை குறைச்சிக்கவே கூடாது. ஸோ இதான் முதல் விஷயம். ஸோ பி டீசென்ட் ஃபஸ்ட்டு, ஓகேவா? அண்ட் தென் ஃபைண்ட் த காமன் ஃபேக்டர் பிட்வீன் யூ அண்ட் ஹெர். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு ஈவெண்ட்லேயோ இல்லை ஒரு மால்லையோ கேஃபேலையோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா போய் பேசுகிறான்ட்டு இந்த பக்கத்தில் ஒன்று சொல்லும்போது உடனே போய் பேசக்கூடாது. வாட்சர், அதுக்காண்டி வாட்சர்னால் வந்து ரொம்ப குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ட்ரை டு ஃபைண்ட், ஓகே இப்போ வந்து போய் பேசினா அவங்க பேசுவாங்கன்னு உங்களுக்கு தோணும்போது, அந்த ஒரு காமன் ஃபேக்டர் கிடைக்கும்போது போய் பேசுங்க. புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசாமல் இருக்கிறதே பெட்டருங்க. நானும் எவ்வளோ தான் வந்து கஷ்டப்பட்டு ஐடியாஸாக கொடுக்குறது, இட் டோன்ட் ஒர்க் எவ்ரி டைம். ஸோ எவ்ரி டைம் வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசணுங்கிற ஐடியாஸ்லாம் வந்து தம்ப்நெயிலில் போட்டு யூடியூப் வீடியோ பண்ணுறது கரெக்டாக இருக்கும். பட் ரியாலிட்டியில் சப்போஸ் நீங்கள் ஒரு வேளை நான் வந்து பேசியே ஆகணும், எனக்கு வந்து இல்லை நான் செத்துரு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதாச்சும் இருந்தீங்க அப்படின்னா ட்ரை டு டூ திஸ். ஃபைண்ட் அவுட் த ஸ்டஃப் தட் இஸ் காமன் பிட்வீன் யூ அண்ட் ஹெர் அண்ட் தென் முடிஞ்சால் தைரியம் இருந்தால் போய் பேசுங்க. ஸோ அதுக்காண்டி தைரியம் இருக்கிறவன் தான் பேசணும், தைரியம் இல்லாத பேச முடியாதுன்னா அப்படி சொல்ல வரல. அந்த டைமில் உங்களுக்கு பேச ஒரு தைரியம் வந்துச்சு அப்படின்னா இது எனக்கு இப்போ பேச இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப டீசெண்டாக போய் பேசுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சி எவ்வளோக்கெவ்வளோ உங்களோட கான்வோ பில்ட் பண்ண முடியுமோ பில்ட் பண்ணிக்கோங்க. சூத்த மூட்டு வீட்லேயே இருங்களாண்டா, சூத்த மூட்டு இருங்கடா, ஸ்ட்ரேஞ்சர்லாம் பேச வேணாண்டா. ரைட் நவ் நீங்கள் வந்து இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டிங்க, ஓகேவா? இப்போ தான் வந்து மறுபடியும் இன்னொரு டோட்டை தூக்கிட்டு வந்துடுவாங்க எல்லோரும். ஹவு டு பில்ட் அ குட் கான்வோ, இல்லை ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. நிறைய வீடியோஸ் யூடியூப்லேயே இருக்குது. மதன் கோரி கூட நிறைய வீடியோ போட்டிருப்பார். ஹவுஸ் ஆஃப் மேவரிக்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் நிறைய வீடியோ போட்டிருப்பார். ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும். கோ வாட்ச் இட் அவுட், அதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இட் ஒன்ட் ஒர்க் அவுட் பிகாஸ் இப்படி பேசினா இப்படி கிடைக்கும் ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து மிஷினாடா, உன் லவ் என்ன மிஷினாடா? ஸோ தட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ எல்லாருமே ஹியூமன்ஸாக. ஸோ அது வந்து இப்படி பேசினா வந்து அவங்க நல்லா பேசுவாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து வேரி ஆகும், ஒவ்வொருத்தவங்களுக்குமே வேரி ஆகும். ஸோ நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கணும், ஓகேவா? பட் ஐ வாண்ட் டு டெல் ஒன் திங். ரீல்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இதுதான் லவ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கல்ல ஃபார் எவ்ரி ஒன். லைக் பாய்ஸ் வந்து என்ன சொல்கிறது, ஹாட் வீல்ஸ் வந்து ரீல்ஸில் வந்து பொண்ணு வந்து பாய்ஸ்க்கு வந்து ஹாட் வீல்ஸ் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் வீல்ஸ் கேட்குறது. அவன் அந்த பொம்மையை விளையாட கூட மாட்டான், அது வாங்கிட்டு தூர போட்டுருவான். பட் இருந்தாலும் கேட்குறது, பாட்டு பாடி அனுப்ப சொல்கிறது, அதில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் இருந்தாலும் ரீலை பார்த்து கேட்குறது. ஸோ அந்த ரீல்னால் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணுறீங்கல்ல, ஸோ தேட் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லையோன்னு தோணுது. இது நல்ல அட்வைஸ், நான் கொடுத்ததில் இது வந்து நல்ல அட்வைஸ்னு எனக்கே வந்து தோணுது, ஓகேவா? ஸோ எஸ், லவ்வுக்கு முன்னாடி டீசெண்டாக இரு, லவ்வுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு என்கிட்ட கேட்காத, அது உனக்கு தான் தெரியும். இதுதான் நான் சொல்ல வர லவ் அட்வைஸ். அண்ட் காலேஜ் படிச்சுட்டு இருக்க யாரும் 3rd year 4th year படிச்சுட்டு இருந்தீங்கன்னா போய் பிளேஸ்மெண்ட்டுக்கு படிங்க, போய் பிளேஸ்மெண்ட்டுக்கு படிங்க, போய் பிளேஸ்மெண்ட்டுக்கு படிங்க, போய் பிளேஸ்மெண்ட்டுக்கு படிங்க, போய் பிளேஸ்மெண்ட்டுக்கு படிங்க.